வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு 12 பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் வீடியோ டியூட்டோரியல் போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 11 வரையும் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் போட்டு நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ யாராவது இதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியத்தோட ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ எடுத்துக்காட்டு 12 பாடம் 2 நம்ம பார்த்துட்ருக்கோம். அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ எடுத்துக்காட்டு 12 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பின்வரும் விவரங்களில் இருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கில் சந்தா எவ்வாறு தோன்றும் என்பதை காட்டவும். சரிங்களா? லாப நோக்கற்ற அமைப்புகள் அப்படிங்கிறதுல சந்தா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோட முக்கியத்துவம் என்ன, அது எப்படிலாம் நம்ம வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே மாதிரியே ஆண்டுக்குரிய முடிவடையும் ஆண்டுக்குரிய சந்தா எப்படி தோணும் அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ஷார்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன். செலவு மற்றும் வருமான கணக்கில் சந்தா எழுதும்போது, சரிங்களா, செலவு மற்றும் வருமான கணக்கில் சந்தா எழுதும்போது நடப்பாண்டோடது மட்டும்தான் எழுதணும், வேறு எந்த ஆண்டோடதையும் எழுதக்கூடாது. சரிங்களா? இதுவே நீங்கள் பெறுதல் மற்றும் செலுத்துதலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த வருஷத்தோட வேணால் எழுதிக்கலாம். சரிங்களா? ஆனால் செலவு மற்றும் பெறுதலை பொறுத்தளவு, அதாவது செலவு மற்றும் வருமானம் பொறுத்தளவு நடப்பாண்டோடது மட்டும்தான் எழுதணும். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க கொஷின்குள்ளே போகலாம். இப்போ 2018 பெற்ற சந்தா 16,000. ஓகேவா? 2018 பெற்ற சந்தா 16,000, அதாவது 2018 வாங்கின 16,000ல் 2017ஆம் ஆண்டுக்கான 3,000 மற்றும் 2019ஆம் ஆண்டுக்கான 5,000 அடங்கியுள்ளது. அதாவது அந்த 16,000 அமௌண்ட்டுக்குள்ளே எனக்கு 2018 தான் என்ன நடப்பாண்டு, அந்த 16,000ல் முந்தைய ஆண்டோட ஒரு 3,000மும் எதிர்வரும் ஆண்டோட ஒரு 5,000மும் இருக்குது அப்படின்ட்டாங்க. நான் என்ன சொன்னேன், செலவு மற்றும் வருமான கணக்கில் நடப்பாண்டோட சந்தா மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதனால முந்தைய ஆண்டையும் எதிர்வரும் ஆண்டையும் என்ன பண்ணிக்கலாம், கழிக்கணும். சரிங்களா? அப்போது நடப்பாண்டில் பெற்ற சந்தா தீர்வு பாருங்கள். நடப்பாண்டில் பெற்ற சந்தா ஒரு 16,000 ரூபா. அதில் என்ன பண்ணுறோம் பாருங்கள். நடப்பாண்டில் பெற்ற சந்தா ஒரு 16,000 ரூபா. அதில் சந்தா பெற்றது எதிர்வரும் ஆண்டு முந்தைய ஆண்டு ஒரு 3,000, அதுக்கப்புறம் ஒரு 5,000 கழிச்சோம்னா 8,000 ரூபா நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8,000 ரூபா கிடைக்குது. அதுக்கப்புறம் நடப்பாண்டோட பெற வேண்டிய சந்தா என்ன பண்ணிக்கிறேன், நான் கூட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின், 2017ஆம் ஆண்டில் 2018ஆம் ஆண்டிற்கான சந்தா முன்கூட்டி பெற்றது. இங்கே கொடுத்துருக்காங்க 2017ஆம் ஆண்டில் 2018ஆம் ஆண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இது என்ன அப்படின்னா, எனக்கு 2018 வர வேண்டிய அமௌண்ட் 2017 எனக்கு வந்ததுனால ஸோ நான் இந்த வருஷம் என்ன பண்ணிக்கிறேன், ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்னதா ஒரே ஒரு பாயிண்ட் தான். இது என்ன பண்ணுவீங்க, செலவு மற்றும் வருமான கணக்கில் நடப்பாண்டோட சந்தா மட்டும் எடுத்துக்கணும். நடப்பாண்டோட அமௌண்ட் போன வருஷம் வந்துச்சுன்னா கூட்டிக்கோங்க. நடப்பாண்டோட அமௌண்ட் இந்த வருஷம் வராமல் இருந்துச்சு, அதையும் கூட்டிக்கோங்க. இன் கேஸ் அது வந்து முந்தைய ஆண்டோ இது ஒரு ஆண்டோட அமௌண்ட்ல என்ன பண்ணணும், கழிச்சு போட்டோம். சரிங்களா? அவ்வளோதான் இந்த சம். அடுத்தது பார்த்து எடுத்துக்காட்டு 13 என்ன சொல்லியிருக்காங்க, பின்வரும் விவரங்களில் ஒரு விளையாட்டு மன்றத்தின் இறுதி கணக்கில் எவ்வாறு தோன்றும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நமக்கு கொடுத்துட்டாங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களான விளையாட்டு உபகரணங்கள், எழுதுபொருட்கள் மற்றும் பங்கு பொருட்கள் போன்றவற்றைக்கான செயல்முறைகள். பயன்படுத்தப்பட்டவை அப்படின்னாலே அதுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா தொடக்க இருப்பு ப்ளஸ் நடப்பாண்டில் வாங்கியது மைனஸ் இறுதி இருப்பு. சரிங்களா? தொடக்க இருப்பு ப்ளஸ் கொள்முதல் மைனஸ் இறுதி இருப்பு. இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. இது தவிர வேறு எதுவுமே வராது. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டினை பார்ப்போம். விளையாட்டு பொருட்கள் இருப்பு. சரிங்களா? அப்போ இது என்னது, தொடக்க இருப்பு. 1/4/2018 தொடக்க இருப்பு. நடப்பாண்டில் வாங்கியதுனாலே கொள்முதல். நடப்பாண்டில் விற்பனை செய்த பழைய விளையாட்டு பொருட்கள். நடப்பாண்டில் விற்பனை பண்ணியிருக்கோம். ஸோ அது எனக்கு என்னது, வருமானம். ஸோ நான் வருமானம் சைடு எழுதிக்குவேன். விளையாட்டு பொருட்கள் இருப்பு, இது வந்துட்டு இறுதி இருப்பு. ஸோ நான் என்ன ஃபார்முலா சொன்னேன், இப்போது தொடக்க இருப்பு ப்ளஸ் கொள்முதல் மைனஸ் இறுதி இருப்பு. இது 3 என்ன பண்ணணும், செலவு பக்கத்தில் நீங்கள் பண்ணணும். தொடக்க இருப்பு 3,000 ரூபா. அதில் நடப்பாண்டில் வாங்கியது ஒரு 9,000 கூட்டுனீங்க அப்படின்னா 12,000 ரூபா. அதில் 4,000 கழிச்சிங்கன்னா 8,000 ரூபா செலவு கணக்கில் பற்று பக்கம் எழுதிடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானம் என்ன கிடச்சிருக்கு, பழைய விளையாட்டு பொருட்களை விற்றுருக்காங்க. ஸோ பழைய விளையாட்டு பொருட்கள் விற்றா எனக்கு என்ன வருது, வருமானம் எனக்கு வருது. ஸோ நான் வருமானம் சைடு ஆட் பண்ணிக்கிறேன். தென் இறுதி இருப்பை மட்டும் என்ன பண்ணணும், சொத்து பக்கத்தில் ஆட் பண்ணணும். இறுதி இருப்புனா என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ விற்காத பொருள், அன்சோல்டு குட்ஸ் தான் நம்ம இறுதி இருப்புன்னு சொல்கிறோம். ஸோ அது எனக்கு நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக்காக எனக்கு வந்துடும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு 12ஆம் சமு 13ஆம் சமு. இந்த 2 சமு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயன்படுத்தப்பட்ட விளையாட்டுப் பொருட்கள், பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள், பயன்படுத்தப்பட்ட மருந்து பொருட்கள்னாலே தொடக்க இருப்பு ப்ளஸ் வாங்கியது மைனஸ் இறுதி இருப்பு. அப்படி இல்லாட்டி நீங்கள் தொடக்க இருப்பு கொள்முதல் மைனஸ் இறுதி இருப்பு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்த 2 சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வேணுங்கிறதையும் கேளுங்க, நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நன்றி. Subscribe now and press the bell icon. Never miss an update.